நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ ஆனி மாத பலன்களை மிதுன ராசிக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசி, ராசி அதிபதி புதன். புதன் சுக்கிரன், சூரியன், உங்கள் 3 பேரும் கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த 3 கூட்டு கிரகங்களும் உங்களோட ராசியிலே இருக்கிறதுனால அதில் 2 சுபர், சுக்கிரன், புதன். இதனால் என்னென்னா உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அதெல்லாம் உயரக்கூடிய உற்சாகமான மாதம் இந்த ஆனி மாதம். 4ஆம் பார்வையாக செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறு சிறு வீட்டில், அதாவது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இந்த 1 மாத காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. தனப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இளைய சகோதரனுக்கு சிறு சிறு இளைய சகோதரனால் சிறு சிறு பிரச்சனைகள். அப்புறம் ஏதாவது எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமு ஏதாவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது கிடையாது. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாயால் அனுகூலங்கள், வீடு, வாகனம், வண்டி அந்த மாதிரி வாங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இது. இந்த மாதிரி இப்போ அமையும். அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், தாய் வழி சொத்துக்கள், தாய் மாமன், தாய் வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் நல்லாவே இருக்குங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு உண்டான சூழல்கள்லாம் இப்போதைக்கு இல்லை. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளாகவே போகும். அதெல்லாம் கடந்து போக வேண்டியதான். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலைகள்லாம் நல்லாவே இருக்குங்க. வேலையில் போன மாதம் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். இன்னும் 1 வருஷம் குரு உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் வேலையை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்க இப்போ தாராளமாக வேலை மாற்றம்லாம் பண்ணலாம். ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக பண்ணுங்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்தை சுக்கிரன், புதன் இந்த 2 சுபகிரகங்கள் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு இது சாதகமான சூழலாகவே இருக்கும். 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அதனால் தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம்
தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அதை மாதிரி வரணும், அப்படி கையெழுத்து போடணும்னா இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து போகாதீங்க. இன்னும் ஒரு 6 மாதம் வந்து தள்ளி போட்டால் நல்லது, பார்த்து செய்யுங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு இருக்க தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். சனி செவ்வாய் அவரோட பார்வை பட்டால் தான் ராகு வந்து கெட்டது பண்ணுவார். ஆனால் குரு வீட்டில் இருக்கிற ராகு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்கணும். அதான் நன்மை செய்யலைன்னாலும் தீமை செய்ய மாட்டார். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். தொழில் வந்து சுமூகமாக போகக்கூடிய காலகட்டங்கள். செவ்வாய் 11ஆம் இடத்த அதிபதி 11 இருந்தாலும் அவர் வந்து அசுபர். அதனால் லாபங்களை வந்து கொஞ்சம் லாபங்கள் வந்து ஆகா ஓகோன்னு இருக்காது, கொஞ்சம் சுமாராகவே தான் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு இருக்கிறதுனால இப்போ வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு போகணும், மோட்ச ஸ்தலங்களுக்கு, பெரியவங்க வந்து மோட்ச ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கு இது வந்து சாதகமான சூழ்நிலைகள். அதே மாதிரி மீனராசினியருக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, 8ஆம் இடத்தை குரு வந்து 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால 8-12 சுபத்துவம். அது வந்து இதனால் வெளி மாநிலம், வெளிநாடு இப்போ அரசு அதிகாரிக்கு ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கேட்டுட்ருப்பீங்க. ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் இப்போ வந்து வெளி மாநிலத்துக்கும் போவீங்க. இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலான்னு நினச்சிக்கிற இளைஞர்கள்லாம் இப்போ வந்து தாராளமாக போக முடியும். இந்த மிதுன ராசிக்காரங்க நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.